கைஸ், வெல்கம் பேக் டு கிரிஷு அஃபிஷியல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராப்ளாக்ஸில் பாஸ் ஆர் டை அந்த கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ இன்னும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, நம்ம ரியூ கூட தான் விளையாட போகிறோம், அதாவது லோலோ. ஸோ ஆக்சுவலி மோஸ்ட்லி இந்த வீக் வந்து கிராணி தான் போடலான்னு இருந்துச்சு. பட் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப நேரம் டைம் எடுத்ததுனால ஆக்சுவலி இந்த கேம் சண்டே போட்டுருக்குது. அது எல்லாமே காரணம் கிராணிக்கு தான். ஆனால் அது பூரா ப்ராக்டிஸ் தான் பண்ணிக்கணும். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக கிராணி வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த பாஸ் அவுட் டை கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்ட் இருக்கும். அந்த ரவுண்டில் வந்து பாம் இருக்கும். யாராவது ஒருத்தவங்ககிட்ட பாம் கொடுத்துருவாங்க. அந்த ஒருத்தவங்க வந்து நிறைய பேர்கிட்ட பாம் பாஸ் பண்ணுவாங்க. அந்த பாம் அதை வந்து அப்படி பார்த்தீங்களா, நம்மக்கிட்டே ஃபஸ்ட் கொடுத்ததுனால குக் பண்ணி போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி பாஸ் ஆனோன்னு அப்போ அடி நம்மளே ஃபஸ்ட்டு வெடிக்க பார்த்தாங்க. மக்களே ஜஸ்ட்டு மக்களே ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே அவுட் ஆகிருப்போம். ஆமாம், இந்த மாதிரி தான் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம யார் கடைசி வரைக்கும் வராங்களோ அவங்க தான் வின்னு. இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். ஸோ வாங்க விளையாடலாம். யாரோ அந்த ஜெயின் பாம் யூஸ் பண்ணிக்காங்க உங்களுக்கு. எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? போட்டு அவ்வளோதான் எடுத்து செமையாக கொண்டுது. ஆனால் ரெண்டு பேர் போயிட்டோங்க. ஷூயோ மக்களே பார்த்தீங்களா, பாதி பேர் டைப் பண்ணுறதுலேயே செத்து போயிடுவாங்க போல் மக்களே. ஆமாம் மக்களே, அங்கே பார்த்தீங்களா மேலே என்னென்னமோ காமிச்சிட்ருக்கு. அப்புறம் அந்த பொண்ணு டைப் பண்ணாங்க போல. பாஸ் பண்ணிட்டாங்க. இல்லை நம்மக்கிட்ட மட்டும் வந்துடக்கூடாது. அந்த பொண்ணு டைப் பண்ணி போய் இந்த மாதிரி வந்துக்கும் போல. என்னது அந்த பொண்ணு அப்படியே கிடக்குது. ஓகே, இப்போ கொஞ்சம் குட்டியூண்டு சர்க்கிளில் வந்துடுச்சு. வின்னாகுமான்னு தெரில, பார்ப்போம். குக் பண்ணிட்டு இருக்கு. ஓ, இன்னும் நீ இருக்கியா? நம்மக்கிட்ட வராது. நம்ம பட்டபடிக்கு நமக்கு மக்களே அவுட் ஆகிட்டாங்க. மக்களே அதான் அவுட் ஆகிட்டாங்க. நம்மக்கிட்டே பாஸ் பண்ண கொஞ்சம் குக் பண்ணி போடுவோம். ஓகே, ரெட் கலரில் ஆகட்டும். அப்போ போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம வேறு ஒரு பவரும் வாங்காமல் வந்திருக்கோம். அப்போடு என்னென்னு நம்ம அவுட் ஆகிருப்போம் மக்களே. நல்ல வேலை. அதாவது நம்ம இது பண்ணும்போது பாயிண்ட்ஸ் ஏறி கொடுத்துட்ருக்காங்க. இல்லையே நம்ம வின் ஆயிடுவோமா தெரில, பார்ப்போம். அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரில. ஓகே, இப்போ பார்த்தீங்களா பாம்பு ரெட் ஆகுறா. நம்மளும் கொஞ்சம் ரெட் ஆக்கி வீசுவோம். அப்போடு இப்போ நம்ம ஒரு 5 பேர் தான் இருக்கோம்னு நினைக்கிறேன் மக்களே. ஓகே மக்களே, போச்சு மக்களே. நம்ம டக்குன்னு அவுட் ஆக மாட்டோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஐயோ, டக்குன்னு பாஸ் பண்ணு. பாடி பார்த்தீங்களா அந்த பொண்ணு எவ்வளோ ஸ்மார்ட்டாக விளையாடுதுன்ட்டு. ஏன் நம்மளை அவுட் ஆக்கி விட்டுருப்போம். ஆமாம், நாம் எல்லாம் இப்படி விளையாடுறோம். ஒரு வேளை ப்ளூ பேர் ஆகிட்டுமோ தெரில. ஐயோ, இது என்னது? அந்த பார்த்தீங்களா அது மட்டும் நல்லா செவப்பாக்கிட்டே போட்டுருக்குது. யாரோ ஷீல்ட் நம்மக்கிட்ட எப்போ பண்ணாங்க? போச்சு மக்களே, அவுட்டு மக்களே. ஆமாம் மக்களே, நம்ம ஒரு ஷீல்டு பவர் வாங்கி போடுவோம். நம்ம இன்னும் ஷீல்டு பவர் வாங்கி போடுவோம். பவர்ஸில் இருக்குது பார்த்தீங்களா அந்த. ஸோ நம்ம பவர்ஸில் இது பண்ணும் ஃபயர் பாம். அதை வந்து அந்த ஃபயர் பாம்புனா மற்றவங்களோட ஹெல்த்தை குறைச்சிட்ரும். ஸோ ஷீல்டுனா வந்து அவங்க வந்து நம்ம கிட்டேருந்து. இந்த பொண்ணை பார்த்தீங்களா மக்களே? இங்கே பாருங்க, ஷீல்டெலாம் வச்சுருக்கா மக்களே. இங்கே பாருங்களேன், அது ஃப்ரீஸ் ட்ராப்பு. அவன் என்னமோ உளறி போட்டான். ஷீல்டு பவர்னால் வந்து அவங்க நம்மக்கிட்ட பாஸ் பண்ண. ஃப்ரீஸ்னால் இப்போ அவங்க கையில் பாம்பு வச்சுருக்காங்க பார்த்தியா, அவங்கள நம்ம ஃப்ரீஸ் பண்ண முடியும். எக்ஸ்ப்ளோர்னால் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ கொஞ்சம் ஷீல்டு பவர் மட்டும் வாங்கிட்டு போடுவோம். 4K காயின்ஸ் கேட்குறாங்க மக்களே ஷீல்டு பவருக்கு மட்டும். ஓகே மக்களே, நம்ம ஒரு ஷீல்டு பவர் வாங்கி போட்டாச்சு. இனி வாங்கடா, நம்ம லாஸ்ட் 2 பிளேஸ் இருக்கும்போது வேணால் ஷீல்டு பவர் போட்டு பார்க்கலாம். அவ்வளோ ஷீல்டு வாங்கிட்டா போல். ஓகே மக்களே, இப்போ நம்ம பெருசு விளாண்டோம். பக்கத்துலேயே ஒரு பொண்ணு வச்சுருக்கோம் மக்களே. அப்பாடி, எல்லோரும் கொத்தாக சாவுறாங்க. பார்த்தீங்களா அங்கே ஒரு பினி டேஸ்ட்னு அப்படின்ட்டு பாருங்களா, அங்கே கையில் பாம்பு வச்சுருக்கான். எப்படி இருக்கான்னு பாருங்களேன். அந்த ஐடி நல்லா இல்லை கொஞ்சமாக. அந்த அமேலியாங்கிற பொண்ணு கிரீன் கலர் காமிக்கிட்டு பார்த்தீங்களா, அது வந்து இது ஷீல்டு பவர் யூஸ் பண்ணிச்சு போல். இப்போவே அவ்வளோ பயந்துக்கிட்டு
ஆமாம் நம்ம என்ன லோலோ இந்த பொசிஷனில் நிற்கிறா. சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று பார்ப்போம். யார்கிட்ட பார்ப்போம்? அவகிட்டயா? ஓகே ஓகே. ஐயோ கொஞ்சம் குக் பண்ணி போட்டுருவோம். பாஸ் பண்ணி அப்பாடி இன்னும் 2 பாம்பு இருக்கு மக்களே. 2 பாமா? அட ஆமாம். ஓ ஐயோ அட பாவி மக்களே, அந்த லோலோ இருக்கா பார்த்தீங்களா, நம்மளை அவுட் ஆக்கி விட்டுருப்பா இன்னாரும் நம்மளே. அந்த பொண்ணு 2 பாம்பு வச்சு கொடுத்துருச்சு மக்களே. பேசாமல் கம்னரி உனக்கு இது கம்மியாக கழிவு போச்சு. ஷோ பாஸ் பண்ணுறதுக்குள்ளே பரவாயில்ல விடுங்க, அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கலாம். அடுத்த ரவுண்டு வேறு எப்படி முடியுமோ டக்குன்னு பண்ணணும். நம்ம அப்படியே படுத்து கிடக்கிறோம். ஷோ ஓகே மக்களே, அவளுக்கு வந்துடுச்சு. அவங்களுக்குள்ளேயே சேர்த்துக்கிறாங்க. நம்ம இந்த ரவுண்டில் கண்டிப்பாக வின் பண்ணி தான் மக்களே போகிறோம். யாரும் பாஸ் பண்ணிடாதீங்கடா, கடவுளே கெஞ்சி கேட்டிருக்கு. அவங்களுக்குள்ளேயே தான் போயிட்டுருக்கு. இவ்வளோ பாஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்பாடி நல்ல வேலை. அதாவது நம்மளுக்கு ஒவ்வொரு ரவுண்டு இதுக்கு பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு காசு வந்து எச்சா ஏறி கொடுக்குறாங்க. இன்னும் இப்படி கொள்ளறேன். ஸ்கிபிடி டாயில் பார்த்தீங்களா, அங்கே ஒரு பையன் ஸ்கிபிடின்னு அனுப்பிச்சிட்ருக்கான். இந்த மாதிரி பாதி பேர் டைப் பண்ணியே செத்து போகிறாங்க மக்களே. இவ்வளோதான். நம்மக்கிட்ட பாம்பு வந்துடுச்சு. அனுப்பிச்சுட்டாத ப்ளீஸ். உனக்கு தான் நீ முதல்ல அனுப்பிச்சிடுவேன். ப்ளீஸ்டா வாடா. என்னடா அழகான பொண்ணுக்கிட்ட அனுப்பிச்சுட்டேன். ஐயோ பாஸ் பண்ண நினச்சா அதுக்குள்ளே அவுட் ஆயிடுச்சு. பரவாயில்ல விடு, பார்த்துப்போம். நம்ம அவகிட்ட கனெக்ஷன் கொடுத்து 1/2 மணி நேரம் ஆகுது. ஓகே, நம்ம பக்கத்தில் தான் அந்த பொண்ணு வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணிடும். நான் படி மென்டலுக்கு அறிவுறது கொஞ்சம் கூட இல்லையா மக்களே? அடுத்த ரவுண்டில் அவள் வச்சுக்கலாம் மக்களே. இப்போ பாருங்கள், இப்போ நான் நோட் பண்ணியிருக்கோம். அடுத்த ரவுண்டில் அவளை வச்சு செய்கிறோம். 2 ரவுண்ட் நம்மளை எலிமினேட் பண்ணியிருக்கா. என்ன தைரியம் தான் பண்ணுவா. 2 ரவுண்ட் வச்சு செய்கிறோம் மக்களே. பாவம், அது அப்பாவி பொண்ணை நான் வந்து பாம்பு கொடுத்துட்டேன். இன்னைக்கு இவ்வளோ தான் போட்டுக்கணும் மக்களே. நானும் அவுட் ஆகிட்டேன் மக்களே. நல்லா வேணும்னு சொல்லுங்கள் மக்களே. யூ காட் ரிவார்ட் 1000 காயின்ஸ் மக்களே. நம்மளுக்கு இன்னொரு ஷீல்டு வேணால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஷீல்டு வேணாம், வேறு ஏதாவது இது யூஸ் பண்ணிடலாம். ஃப்ரீஸ் யூஸ் பண்ணி பார்ப்போமா? 5K காயின்ஸ் கேட்குறாங்க மக்களே. நம்மளுக்கு 4K தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வாங்குவோம். ஃபயர் பாம் 3000 கேட்குறாங்க. 6000, 5000, இது 4000. ஓகே மக்களே, நம்ம இன்னும் கொஞ்சம் ஷீல்டு பவர் வாங்கிக்காச்சு. நம்மக்கிட்ட இப்போ 2 ஷீல்டு பவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்கிடலாம். 30+ காயின்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, இன்னும் விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம 2வது ரவுண்டு ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மக்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம குக் பண்ணியே கொடுப்போம். அப்போடு ஐயோ, நம்ம லோலோட ஃப்ரெண்டை அவுட் ஆக்கி விட்டோமே. பரவாயில்ல, மனசில் வெஞ்சன்ஸ் கீழே வச்சுட்டா. பக்கத்தில் பாஸ் பண்ணல, அவள் பக்கத்தில் பாஸ் பண்ணிட்டு மக்களே. இந்த ரவுண்டில் நம்ம கண்டிப்பாக வின் ஆகுமா அப்படின்னு டவுட்டு தான். அவுட்டு மக்களே அவன். ஓகே, யார்கிட்ட பாம்பு இருக்குது மக்களே? பாம்பு அவகிட்ட இருக்கா? ஓகே, பூ 6416. ஓகே மக்களே, பாஸ் பண்ணுறாளான்னு பாருங்களேன். எல்லோரும் குக் பண்ணி அனுப்பிச்சுட்றாங்க. அவங்ககிட்டே தான் நடந்துட்டுருக்கு. ஓகே, அவங்க எலிமிஸ் போல் அதான் நடந்துட்டுருக்கு. நம்மக்கிட்ட பார்த்தா தெரியும். நல்ல வேலை மக்களே, நம்மக்கிட்டலாம் வரல. நம்மக்கிட்ட பார்த்தனாலே தெரியும் நம்மக்கிட்ட 2 ஷீல்டு பவர் இருக்குது. இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு இது பண்ணிடலான்னு தோணுது. நம்ம ஷீல்டு பவர் யூஸ் பண்ண நேரத்தை வந்தாச்சு. அப்பாடி ஷீல்டு பவர் யூஸ் பண்ணிடலாம். அவனே அவுட் ஆகிட்டான். எதுக்கு நாடா நம்ம ஷீல்டு பவர் யூஸ் பண்ணோம்? இன்னும் ஒரு ஷீல்டு பவர் மட்டும் இருக்குது. அப்பாடி அவள் கையில் தான் இருக்கா. இன்னும் நம்மக்கிட்ட பாஸ் பண்ணியிருப்பா. ஐயோ, ஷீல்டு பவர் அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போகும். அப்பாடி இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன்.
7 பேரில் தான் ரவுண்டில் இருக்கோம். நம்ம எப்படியா ஜெயிச்சிடணும் மக்களே. இல்லை மட்டும் கஷ்டப்பட்டாச்சும் ஜெயிச்சிடணும். இன்னும் இப்படி விளாட்றா, ஒருவேளை ப்ளோ பிளேயர் ஆகிட்டாலோ. நம்ம ரொம்ப பெரிய சர்க்கிள்லேருந்து இப்போ குட்டி சர்க்கிளாக வந்துச்சு. போச்சு மக்களே. ரெட் ஆக்கி கொடுக்குறா. போச்சு, அவுட் ஆயிட்டா பாவம். ஓ அவள் போயிட்டா. இனி நான் எப்படி விளையாட போகிறேன்? ஷீல்டு பவர் யூஸ் பண்ண வேணாம் 2 பேர் மட்டும் யூஸ் பண்ணிப்போம். ஐயோ ஐயோ அப்பாடி. இப்போ ஷீல்டு பவர் யூஸ் பண்ணிடலாமா? வேணாம். நம்மக்கிட்ட ஃபயர் பாம் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கா? நம்ம குக் பண்ணி த்ரோ பண்ணிடுவோம் மக்களே. அப்போ தான் நல்லாயிருக்கும். இருங்க போடுங்க. அவுட் பண்ணிட்டோம். 3 பேர் தான் இருக்கும். இப்போ ஷீல்ட் பவர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்போ அடி. இப்போ நம்ம 2 பேருக்கும் எப்படியாவது வின் ஆயிடணும் மக்களே. நம்ம கொஞ்சம் குக் பண்ணியே நம்ம போடுவோம். போடுங்க பாடி. ஃபயர் பாஸ் வின் ஆகிட்டோம். அவ்வளோதான். ஸோ நம்ம நாளைக்கு கிராண்ட் வீடியோ போடலான்னு இருக்கோம். ஸோ நம்ம நாளைக்கு வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ண பார்த்துருந்த எல்லா நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். ஸோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாமா? பாய்.